கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 25:2. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மகிழ்விடாதேயும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட செய்கிற ஒரு விண்ணப்பம் இந்த நாளில் நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே, என் தேவனே, நான் உம்மை தான் நம்பியிருக்கிறப்பா. ஆண்டவரே, எனக்கு என் முன்னால் இருக்கிற சத்துருக்கள் மூலமாக இருக்கிற எல்லா பயத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க. அவர்கள் முன்னாடி நான் என்ன செய்யணும்? வெட்கப்படக்கூடாது. அவர்களை நான் மேற்கொள்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அவர்களை முன்னாடி எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். ஆமென், அல்லேலூயா. அவர்களை ஆண்டவரே, அவர்கள் முன்பாக என் தலையை உயர்த்துக்கு. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. யார் முன்னாடி? என் முன்பாக இருக்கிற சத்துருக்கள் முன்னாடி நான் வெட்கப்படக்கூடாது ராஜா. உம்முடைய பிள்ளை நான் ஆண்டவரே. என் தலையை நீ உயர்த்தினப்பா. நான் என்னெல்லாம் ஜெபம் பண்ணி கேட்கணும் எல்லாவற்றையும் நீ கொடுக்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் தேவனே, உண்மையில நான் நம்புகிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ராஜா என்று சொல்லி நீங்கள் தேவன்கிட்ட கேட்கணும். வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. என் விரோதிகள் முன்னாடி, என் எதிராளி முன்னாடி, என்னை கர்ஜிக்கிற சிங்கம் போல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சத்துரு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. நான் மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் கிருபை தாங்க என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் ஒரு பெரிய காரியமும் செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.